லைனிங் ப்ளவுஸில் மட்டும்தான் ஷோல்டரில் பிசுறு இல்லாமல் தைக்க முடியுமா? நார்மல் ப்ளவுஸ்லையும் தச்சு காமிங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நார்மல் ப்ளவுஸில் ஷோல்டரில் பிசுறு இல்லாமல் எப்படி தைக்கணும்னு பார்க்கலாமா? ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம துணியை எப்படி வைக்கலாங்கிறத ஃபஸ்ட்டு சொல்கிறேன். துணியோட ராங் சைடு வந்து மேல் பக்கம் பார்த்த மாதிரி இருக்குது. இது வந்து துணியோட ரைட் சைடு, இது துணியோட ராங் சைடு, இது வந்து பேக் பார்ட்டு. இதுக்கு மேலே நம்மளுடைய ஃப்ரண்ட் பார்ட்டை வைக்கிறோம். எப்படி வைக்கிறோம்னா இதில் வந்து ரைட் சைடு மேலே பார்த்த மாதிரி இருக்குது, ராங் சைடுக்கு மேலே ராங் சைடு இப்படி இருக்குது. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வச்சுக்கணும். இப்போ நான் இந்த ஷோல்டர் மட்டும் ஜாயின் பண்ணி காமிக்கிற பாருங்கள். இந்த மாதிரி கரெக்டாக வச்சுட்டு 1/4 இன்ச்சில் நம்ம வந்து ஓரமாக தையல் போடுறோம். இந்த மாதிரி 1/4 இன்ச்சில் நம்ம வந்து முதல்ல தையல் போடுறோம். இந்த மாதிரி போட்டதுக்கப்புறமா இந்த துணியை வந்து இப்படி திருப்பிக்கிறோம். திருப்பினதுக்கப்புறம் துணி எப்படி இருக்கணும்னா பேக் பார்ட்டுடைய ரைட் சைடுக்கு மேலே ஃப்ரண்ட் பார்ட்டுடைய ரைட் சைடு இப்படி இருக்கணும். இந்த மாதிரி வச்சுட்டு இந்த இடத்துல மறுபடியும் வந்து ஒரு 1/4 இன்ச்சில் தையல் போடுறோம். ஏன் 1/4 இன்ச்சில் தையல் போடுறோம்னா நம்ம மொத்தமே ஷோல்டருக்கு தைக்கிறதுக்கு 1/2 இன்ச் தான் விட்டுருப்போம். அதை தான் வந்து நம்ம 2ஆக பிரித்து தையல் போடுறோம். ஆரம்பிக்கும் போது ஓட்டி விட்டுட்டு தையல் போட ஸ்டார்ட் பண்ணுறோம். முடிக்கும் போது ஓட்டி விட்டு எடுத்துடணும். இந்த மாதிரி தையல் போட்டுட்டிங்கன்னா ரைட் சைட் பக்கம் திருப்பி பார்த்தோம்னா இந்த இடமும் நம்மளுக்கு வந்து ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். அதே மாதிரி துணியோட ராங் சைட்லேயும் நம்மளுக்கு எந்த பிசுறும் தெரியாது. இது மாதிரி தான் நம்ம வந்து ஷோல்டரை பிசுறு இல்லாமல் தைக்கணும். ப்ளவுஸ் தைக்க கற்றுக்கணும், கம்மி விலையில் கற்றுக்கணும். ஆனால் எங்கே கற்றுக்கிறது? இருக்கவே இருக்குது நம்மளுடைய ஸ்ரீஜா உலகம் டைலரிங் ஆப்பு. உங்கள் ஃபோன்லேயும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த விஷயம் வந்து உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை நம்ம மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுப்போம்.